Chapter 2, exercise 2.3, question number 2 and 3 கான solution பார்க்க போறோம். Question number 2 என்னன்னா solve 23x less than 100 when first வந்து x வந்து natural number, x வந்து integer இருக்கும்போது இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதோட தீர்வு வந்து x வந்து இயல் எண்ணா இருக்கும்போது, அப்புறம் x வந்து z என்னது முழு எண்கள், முழு எண்ணா இருக்கும்போது என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இதில் என்ன தீர்வுகள் வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது வந்து என்னென்னா 23x less than 100. அப்போது எக்ஸு லெஸ் தேன் 100, 23 இங்கே போனால் டிவைட் பண்ணோம், அப்போ 23 அப்படின்னு கிடச்சிருது. 100 வந்து 23ஆல் டிவைட் பண்ணுறோம். எத்தனை தடவை வரும்? 23 4 டைம்ஸ், 423 92. பேலன்ஸ் வந்து 8 வந்துடுது. நமக்கு 4 டைம்ஸ் வந்துடுது. நமக்கு கேட்டிருக்கிறது வந்து நேச்சுரல் நம்பரும் இன்டீஜர் தான். அப்போது எவ்வளவு வரும்? பாயிண்ட் சம்திங் கண்டுபிடிப்போம். இப்போ பாயிண்ட் வச்சுக்கிட்டு 0 சேர்த்துக்குவோம். 80ல் 3 டைம்ஸ், அப்போது 3 3s are 9, 3 2s are 6. அப்போ பேலன்ஸ் வந்து 11 வந்துடுது. ஓகே, 4.3. இப்போ எக்ஸு லெஸ் தேன் 4.3 வருது. அப்போ நம்ம அதிகபட்சம் எது வரைக்கும் எடுத்துக்கலாம்? இதில் இன்டீஜர் முழு எண்களாக எடுத்துக்கலாம். அப்போ 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். 4 தான் ஹையஸ்ட் நம்பர். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஆன்சர் எழுதுவோம். இப்போ ரியல் நம்பர்னால் என்ன எழுதியாகும்? நம்ம 100/23 அப்படிங்கிற நம்பர் வரைக்கும் எடுத்தாகணும். ஆனால் ரியல் நம்பர்னு கொடுக்கல. அப்போ இது நேச்சுரல் நம்பர். ஒரு நேச்சுரல் நம்பர்னால் அப்போ 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது 1 2 3 4 நேச்சுரல் நம்பர் தான் நம்ம இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு எடுக்கலாம். 4 போட்டோம்னா என்ன வரும்? அது வந்து 92 வரும். 92 less than 100. 5 போட்டோம்னா வராது. 523 115 அப்படின்னு வந்துடும். அது 100 விட அதிகமாகிடும். அப்போ 5 வராது, 4 வரைக்கும் தான் வரும். 4.3 போட முடியுமா? 4.3ங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர் கிடையாது. அதனால் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து x belongs to n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சொல்யூஷன் தீர்வு, இயல் தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா x ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் போட்டு எழுதுவோம். 1 2 3 4 நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இது செட் ப்ராக்கெட் போட்டிருக்கிறோம். இந்த 4 நம்பர் மட்டும்தான். இந்த பிட்வீன் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கிடையாது. இது நேச்சுரல் நம்பர். ஓகே, அடுத்தது ரெண்டாவதாக இன்டீஜர். x belongs to இன்டீஜர் z. அப்போ இதுக்கு என்ன தீர்வு வரும்? சொல்யூஷன் தீர்வு. இதில் முழு எண்கள் அப்படிங்கிறதுனால மைனஸில் உள்ளதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மைனஸில் உள்ளதுனா என்னென்ன வரும்? அப்போ இதில் தீர்வுங்கிறது மைனஸில் உள்ள எந்த நம்பரும் போடலாம். -3 -2 அப்புறம் -1 0 அதோட சேர்த்து 1 2 3 4 தான் லாஸ்ட் நம்பர். அப்போ இதுதான் என்னது இன்டீஜர் சொல்யூஷன். இப்போ இந்த நம்பர்லாம் போட்டோம்னா இந்த இன்ஈக்குவேஷன் 23xோட வேல்யூ வந்து 100 விட குறைவாக இருக்கும் இந்த நம்பர்லாம் போட்டால். இதை தவிர மாற்றி உள்ள 5 and 6 எல்லாம் போட்டோம்னா வராது. அப்போ இதுக்கு பேர் தான் சொல்யூஷன். இப்போ சொல்யூஷன் அப்படிங்கிறது இங்கே பார்த்தோம்னா நேச்சுரல் நம்பர் இன்டீஜருங்கிறதுனால நம்ம செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். இதே நம்ம ரியல் நம்பர் அப்படின்னா க்ளோஸ் இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சம் நமக்கு சொல்லித்தருது. இப்போ இது சம் நம்பர் 2. அடுத்தது சம் நம்பர் 3 போகிறோம். சம் நம்பர் 3 என்ன? சம் நம்பர் 3 -2x ≥ 9. அதோட சொல்யூஷனை வந்து ரியல் நம்பர், இன்டீஜர், அப்புறம் நேச்சுரல் நம்பரில் நம்ம சொல்லணும். அதாவது மெய்யெண்கள், முழு எண்கள், இயல் எண்களில் நம்ம சொல்லணும். சால்வ் திஸ் இன்ஈக்குவேஷன் when x is a real number, x is an integer, x is a natural number. அதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லணும். போன சம் போலவே தான், சம் நம்பர் 2 போலவே இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு -2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ≥ 9. ஃபஸ்ட்டு மைனஸை அந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பை மைனஸ் என்ன கிடைக்கும்? நமக்கு 2x less than or equal to -9 கிடைக்கும். இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகும், அது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ எக்ஸு லெஸ் than or equal to என்ன கிடைக்கும்? -9 / 2 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் லெஸ் than or equal to -9/2. இப்போ இதுதான் நமக்கு எக்ஸோட வேல்யூ. இதை நம்ம இப்போது சொல்யூஷன் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் எழுதணும். ரியல் நம்பர் எக்ஸ் லெஸ் than or equal to -9/2னா அது ரியல் நம்பர். எதுவுமே கொடுக்கலைன்னா நம்ம ரியல் நம்பர் தான் எடுத்துக்கணும். ஃபைண்ட் த சால்வ் அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம என்ன எடுத்துக்கணும்? ரியல் நம்பர் தான் எடுத்துக்கணும். நேச்சுரல் நம்பர் இது இன்டீஜர்னா அது கொடுத்துருந்தா நம்ம எடுத்துக்கணும்.
ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு பிலாங்ஸ் டு ஆர். அப்போ இதை நம்ம நம்பர் லைனில் குறிக்கணும். நம்பர் லைனில் குறித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஒரு நம்பர் லைனில் -9/2 -9/2 அதை விட குறைவானது, -9/2 விட சிறியது. இதில் இந்த ஆரம்பிக்கும் -∞ அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ எக்ஸ் இஸ் ஏ ரியல் நம்பர். எக்ஸ் வந்து ஒரு மெய்யன் அப்படின்னா இதற்கான தீர்வு அப்படிங்கிறது எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் -∞, -9/2 உண்டு, ஏன்னா ஈக்குவல் டு இருக்குது. இப்போ க்ளோஸ்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கணும். இது ரியல் நம்பர் பார்த்துங்க. இப்போ மற்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அடுத்து இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து இன்டீஜர். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். இப்போ இசட்னா -9/2னா எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். -9/2 அப்படிங்கிறது ஈக்குவல் டு -4.5. 4.5 விட குறைவானது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -4.5னா அதை விட குறைவான இன்டீஜர். அப்படி அப்போது எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர். எக்ஸ் வந்து ஒரு முழு எண்ணாக தான் நம்ம எடுக்கணும். -4 விட்டுட்டா -5 தான். இதுக்கப்புறம் இந்த பக்கம்னா -3 தான். அப்போ -3, -4, -5 இதெல்லாம் இன்டீஜர்ஸ். அதனால் இதுக்கு வந்து சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும், சொல்யூஷன் எக்ஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடியது வந்து ஒரு இன்டீஜரை தான் இருக்கணும். அப்படின்னா எக்ஸு ஈக்குவல் டு இது செட்டில் தான் வரும். என்னென்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா -6, அப்புறம் -5 வரும். -4 வருமா அப்படின்னா வராது. ஏன்னா நம்ம ஒரு லைனில் போடக்கூடாது. ஏன்னா இது ரியல் லைனுங்கிறது தான் இது நமக்கு சொல்லப்படுது. இதனால நம்பர் எங்கே இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமா, அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். -5 இருக்குது, -4 இருக்குது. இதுக்கு நடுவில் தான் என்ன இருக்கும், -4.5 இருக்கும். அப்போ -4.5 விட சின்னதுன்னா இந்த நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் தான் எடுத்துக்கணும். இதில் இன்டீஜர்ஸாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் நம்பரில் இப்போ -7லாம் உண்டு. -7, -6, -5ஓட சரியாக போச்சு. அப்போது அதை விட சிறிய எண்கள் எல்லாம் உண்டு. -5க்கு அப்புறம் இந்த பக்கம் வரக்கூடாது. இதுதான் வந்து சொல்யூஷன், இன்டீஜர் சொல்யூஷன். அடுத்தது நம்ம வரோம் தேர்ட் ஒன் என்னென்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இதில் வரக்கூடிய இன்டீஜர் எழுதிட்டோம்னா அதில் தான் நேச்சுரல் நம்பர் இருக்கும், அது நமக்கு தெரியும். அப்போ நேச்சுரல் நம்பர்னால் ப்ளஸில் இருக்கும். அப்போ இதில் ப்ளஸ் நம்பர் ஏதாச்சும் இருக்கா, வரவே வராது. அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணி -4.5 விட குறைவான நேச்சுரல் நம்பர் இருக்கா, நெகட்டிவ்லேயே நேச்சுரல் நம்பர் வராது. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன், நோ சொல்யூஷன். இதற்கு நோ சொல்யூஷன். பிகாஸ் இதில் வந்து மைனஸில் தான் ஆன்சர் வந்திருக்கு. அதில் உள்ளதை ப்ளஸில் மட்டும் உள்ளதை எழுதுங்க அப்படின்னா எழுத முடியாது. அப்போ எந்த நம்பர் போட்டாலும் அதில் ஒத்து வராது. -4.5 விட சின்னது வராது. -4.5 ஒரு மைனஸ் நம்பர், அதை விட சின்னதுன்னா அது இன்னும் மைனஸில் தான் வரும். அதனால் இதுக்கு நோ சொல்யூஷன் அப்படிங்கிறது அதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். தீர்வு இல்லை அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஏன்னா எக்ஸுங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர். எக்ஸ் என்பது ஒரு இயல் எண்ணாக இருக்கிறதுனால இயல் எண் தீர்வு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த கணக்கு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ தீர்வு அப்படிங்கிறது இந்த சவுண்ட்பாட்டில் பிரதியிட்டால் எதெல்லாம் ஒத்து வருது தெரியணும். அதில் இன்டீஜராக உள்ளதெல்லாம் சொல்லுங்கள், நேச்சுரல் நம்பரெல்லாம் சொல்லுங்கள், அப்புறம் ரியல் நம்பர்லாம் சொல்லுங்கள். ரியல் நம்பர்னால் எது வேணாலும் இருக்கலாம். அதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கூடாது. இன்டர்வல் நோட்டேஷனில் நம்ம எழுதணும். இது சம் நம்பர் 3. இதே போல் தான் நம்ம சம் நம்பர் 2வையும் பார்த்தோம். சம் நம்பர் 2ல் வந்து 4.3 விட லெஸ் தானாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இதில் 4.3னா 4 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம். நேச்சுரல் நம்பர்னா 1, 2, 3, 4 வந்துட்டு, இன்டீஜர்னா மைனஸில் உள்ளதையும் 0 சேர்த்துக்கிட்டு நம்ம அந்த 1, 2, 3, 4 சேர்த்துக்கிட்டோம். இதில் ரியல் நம்பர் கேட்கல. ஆனால் சம் நம்பர் 3ல் ரியல் நம்பர்னு கேட்டாங்க, அதை இன்டர்வல் ஷேப்பில் எழுதிட்டோம். இன்டீஜர் கேட்டிருந்தாங்க, அதை வந்து நம்ம -7, -6, -5 வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் வரல. நேச்சுரல் நம்பரே வரல இதில். அதனால் நோ சொல்யூஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.